என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுக்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுக்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி புத்து புத்து பல்லழகி செதுக்கின சில யாழினி வலிவன மார்க்கையுள்ள பதக்கு தடி செல்ல கிளி கொஞ்சம் ஒன்று தந்தா மென வந்தா நானும் தான் அடி மண்டைக்குள்ள எந்த மரங்கள நெஞ்சுக்குள்ள இற மட்டங்கள கண்மணி உந்த காண குரலில் மஞ்சள் கண்ண பொருள் அடி பெண்ணை ஜடி கண்ணை ஜடி போதை கொண்டே நாட்டி ஜடி கண்டே தலை மாட்டை ஜடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வாரம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம். அதே போல இன்றைய தினமும் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் கலிஸ்டா. வணக்கம் கலிஸ்டா. வணக்கம் அண்ணா. வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்களுமே தொடர்ச்சியாக ஆதரவு தந்து வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொண்டு வழமை போலவே இன்றைய நாளும் உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பாடல்களையும் நாங்களும் தரதுக்காக காத்துட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. நாமும் நமக்கு ஒரு நல்லியா கலையுடையும் என்பது போல இந்த கலைகளோடு இசை சால பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் பல அங்கங்களிலே எங்களோடு பயணிப்பதை நாங்கள் மறுக்கவே முடியாது. ஆகவேதான் இசை ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கான மருத்துவமாகவே மாறிவிடுகிறது. பல நேரங்களிலே பல மனப்பிறழ்வுகளுக்கு உள்ளானவர்களுக்கு கூட இந்த இசை ஒரு அருமருந்தாக மாறிவிடுகிறது. மன சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு இசை மருந்தாகிறது. அதே போல குழப்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய பயணங்களை மேற்கொள்பவர்கள், சஞ்சலங்களில் இருப்போம், இப்படி மனம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இசை வருடி செல்கின்ற ஒரு மருந்தாகவே மாறிவிடுகிறது. ஆகவேதான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இசைக்குரிய கௌரவம் குறையாமலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக நீங்க சொன்னது போல இன்றைய நாட்கள்ல அதிகமா எல்லாருமே சோங் கேட்பாங்க. அது ஏன்னு சொல்லி பாக்குற போது சந்தோஷமா இருந்தாலும் பாடலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை போல யாராவது நாங்க பாக்குற போது சேடா இருந்தாலும் பாடலை கேட்டு இருப்பாங்க. எனக்கு பாடல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. இசை என்றது ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடியதா இருக்கின்றது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதை அண்ணா சொன்னது போலயே இசை சிகிச்சை என்றெல்லாம் பல சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் அந்த இசை
அவ்வளவுத்திற்கு ஒரு மனிதனையை முற்றிலும் மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதிலுமே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக எங்களுடைய நாட்டு கலைஞர்கள், எங்களுடைய வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் அதுபோல தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அண்மைய காலங்களில் எல்லாம் நாங்கள் பலவாறு கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த மாற்று ஆற்றலுடைய குழந்தைகள் என்று சொல்லி அந்த சற்று ஏதோ ஒரு விதங்களிலே முழுமையான மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பல விடயங்கள் இல்லாத ஒரு மாற்று ஆற்றலுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இசை ஒரு மருந்தாக மாறி இருக்கிறது. அவர்கள் இசையை ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், இசைக்கான விளைவுகளை காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி மியூசிக் தெரப்பி என்று சொல்லி அப்படி எல்லாம் மருத்துவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க அநேகமான எங்களுடைய பாடல்களிலே கலிஸ்டா கூடுதலாக இசைஞானி இளையராஜா நீங்காத இடம் பிடித்த பாடல்களை தந்தவராகவே இருக்கிறார், ஒரு இசை ஜாம்பவனாகவே இருக்கிறார். அண்மைய நாட்களில் எல்லாம் அவர் சிம்போனி இசையை புலம்பெயர் நாட்டவர்களுக்கு, ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு கூட ஏன் உலக மக்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த சிம்போனி இசையை அழகாக வழங்கி இருக்கிறார். ஆகவே இந்த இசை அது எந்த மொழியில் பிரவாகம் எடுக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது முக்கியமல்ல, யார் யாரையெல்லாம் தொட்டு செல்கிறது, யார் யாருக்கெல்லாம் அது மருந்தாக அமைகிறது என்பதை பொறுத்து தான் அது மாறிவிடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் கூட நிச்சயமாக எங்களுடைய நேயர்களாகிய உங்களை இந்த மணி நேரம் முழுவதுமாக அணைத்து வைத்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாகவே இந்த மனதை மயக்கும் மணித்துளிகளோடு உங்களை இணைந்து கொள்வதற்காக நாங்களும் அழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக. சரி, பார்க்கலாம். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு பயணிக்கின்ற பல்வேறுபட்ட கலைஞர்களை நாங்கள் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறோம். இன்று வழமை போல எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியிலே பல கலைஞர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பல இசைக்குழுக்கள் சார்பாக வருகின்றிருக்கின்றார்கள், பல கலைஞர்கள், பல பாடல்கள் என்று சொல்லி அநேகமானவர்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை தொட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இம்முறை புதிதாக ஒரு குழுவினர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். லாரா மியூசிக்கல் பேண்ட் என்கின்ற பெயரோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இசைக்கலைஞர்களை உங்களோடு அறிமுகப்படுத்துவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலிலே இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறோம். லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இன்றைய தினம் இணைந்து கொண்டிருக்கின்றார் டேனியல் அமல்ராஜ் அவர்கள். அவரை நாங்கள் இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் இசைக்கருவியோடு அமல் ராஜா டெரன்சோ இணைந்திருக்கின்றார். இவர்களோடு ரிதம் கிட்டாருக்காக லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டோபேட் வாத்திய கருவியோடு வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் கருணாகரன் சரண் மற்றும் இன்னும் கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் டிகுகுமார் மதுமேனன். இந்த கலைஞர்கள் அனைவரையுமே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிச்சயமாக இன்றைய நாட்களில் இந்த புதிதாக வந்திருக்கின்ற இந்த கலைஞர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பாடகர்களாக அறிமுகமாக இருக்கிறார்கள். ராசேந்திரன் நிருத்திகன், தனுஜன், சிவானந்த சர்மா, சிவனுஜ சர்மா, சிவநாதன், துஷாந்த் இவர்களோடு இணைந்து அஜிந்திகா ராஜநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்ஷிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிசனா பாலச்சந்திரன் ஆகியோர்கள் தங்களுடைய இசை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அற்புதமாக அருமையாக இணைந்து கொள்ள காத்திருக்கின்ற இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களையும் பயணிக்க அழைத்து செல்கின்றோம். வாருங்கள், அற்புதமான மனதை மயக்கும் மணித்துளிகளோடு இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தினத்திலும் கூட வழமை போலவே புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், அது மாத்திரமல்லாமல் இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி பலவிதமான பாடல்களை தர்றதுக்கு நாங்களுமே தயாராக இருக்கின்றோம். உண்மையிலே நேயர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இன்றைய நாளில் எவ்வாறான பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவும் தந்து வருகிறீர்கள். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்திலும் ஆரம்ப பாடலாக உங்களுக்கு என்ன பாடல் தரப்போகின்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது சில திரைப்படங்களை பார்த்தால் ரிலீஸ் ஆன உடனே ஃபேமஸ் ஆகிற ஒரு நிலைமை இருக்கும். அந்த பாடலை பார்க்கின்ற போது அதிகமான பாடல்கள் ஹிட் ஆகிருக்கும். சில காலப்போக்கில் அது வாங்கிக் கொண்டே போகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். சில பாடல்களை பார்த்தோம் என்று சொன்னால் பழைய பாடல்கள் என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் சமூக வலைத்தளங்களில் பரவி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய பாடலா இருக்கும். அதுல அநேக பாடல்களை நாங்கள் உதாரணமாக சொல்லிக் கொள்ள முடியும். இந்த சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பகிர
பட்டியலிடப்படுற பாடல்கள். அவ்வாறு தான் நாங்கள் பார்க்கின்ற போது கில்லி திரைப்படம் வந்து 2004ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தாலும் திரும்பவுமே வந்து ரீரிலீஸ் பண்ணப்பட்டு வந்து அநேக ரசிகர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஒரு திரைப்படம் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அதுல அநேகமான பாடல்கள் கொக்கரக்கோ அது மாத்திரம் இல்லாமல் அநேக ஒரு ரசிக்கக்கூடிய பாடல்கள் அதுல இருக்கும். அந்த திரைப்படமும் கூட மிகவும் வந்து வித்தியாசமாக இருக்கும். எங்களுடைய இளைய தளபதி விஜய் நடிப்புல வந்து வெளிவந்த ஒரு திரைப்படம் தான். விஜய் மற்றும் திரிஷா ஆகிய இருவருமே வந்து அந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க. நீங்களுமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த திரைப்படத்துல வெளிவந்த ஒரு பாடலை தான் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் நிகழ்ச்சியில உங்களுக்காகவும் தர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது அர்ஜுனரு வில்லு என்று ஆரம்பிக்கின்ற பாடல். இந்த பாடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்திலேயே வந்து இந்த பாடல் வருகின்ற போது அவ்வளவு எனர்ஜியை தரக்கூடிய பாடலா இருக்கும். ஆரம்பத்திலே அந்த மியூசிக் வந்து அப்படியே மனசை வந்து எங்களை எப்படி சொல்றது ஒரு வைப் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விதத்துல கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு சூப்பர் ஹிட்டான பாடலை தான் எங்களுடைய இசைக்கலைஞர்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பமே வந்து உங்களுக்கு அசத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். இந்த பாடலை வந்து யார் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது கபிலன் இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார். பாடலை இசையமைத்திருப்பார் வித்யாசாகர் இசையமைத்ததால் என்னமோ வந்து ரொம்பவுமே வித்தியாசமா எல்லோருக்கும் பிடித்த மனதை கவரக்கூடிய வகையில அந்த பாடலுமே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். அதே சுருதி அதே ரிதம் மாறாமல் வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம். அர்ஜுனரு வில்லு அழிச்சந்த சொல்லு இவனோட தெல்லு பொய்க்காது. எதிரிய கொள்ளு இமயத்த வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு தீயோ யாரறிவா ஆரோ தெரிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவா. அர்ஜுனரு வில்லு அரிச்சந்த சொல்லு எதிரிய கொள்ளு இமயத்த வெல்லு ஏலே மாஹேலே ஏலே மாஹேலே ஏலே மாஹேலே ஏலே ஏலே மாஹேலே ஏலே மாஹேலே ஏலே மாஹேலே அஞ்சுவது மடம் எஞ்சுவது தினம் அஞ்சு விரத்தொடுமே ஆதாயம் எஞ்சுவிடு வினை எஞ்சுவிடு குணை உன்னுடைய முன்னே துண்டானே. இவனோடு அடி செய்த கொடி இவன் இருபது நகை கொடி அதை அறிந்து பகை வழி ஒரு மனிதனை மழை அதில் எழுபது 20 விடை அது மழை வெயில் துணை.
எதிரிய கொள்ளு இமயத்த வெள்ளு தேவதையின் ரகம் பெண்ணிலவு முகம் மூடியது ஏனோ காரணம் தேடலொரு கண்ணில் ஊடலொரு கண்ணில் நாளையிரு கண்கள் சுகமாகும் அழகிய தாய்மொழி இவள் இவள் சிறுகையில் இளவுகள் மகள் அட இவளுக்கு இவனே நகல் அழகிய மெழுகென உடல் உன் விழியில் இடதடி கடல் அதை துளைப்பது இவனது விரல் இது கரையே எல்லாம் காட்டாறு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கைகூடு அஜினருவில் அடித்தத சொல்லு எதிரிய கொள்ளு இமயத்த வெள்ளு அஜினருவில் அடித்தத சொல்லு எதிரிய கொள்ளு இமயத்த வெள்ளு இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே வந்து ஆரம்ப பாடல் எப்படி உங்களுக்கு எனர்ஜியை தரக்கூடிய பாடலை வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். பல இளைஞர்கள் வந்து இந்த பாடலுக்கு டான்ஸ் பண்றது கூட ரெடியா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பொழுதுல வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக நீங்களுமே பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இதை போல நிகழ்ச்சி முடிகிற வரைக்குமே சூப்பர் ஹிட்டான புதிய பாடல்கள் மாத்திரம் இல்லாமல் வந்து இந்த இடைக்கால பாடல்கள் அல்லது வந்து எல்லோருமே கேட்கக்கூடிய பொதுவான பாடல்களை நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக தர்றதுக்கு இருக்கிறோம். ஆரம்ப பாடல் கூட எல்லோருக்குமே பிடிச்ச பாடலா இருக்கும், அது கொஞ்சம் வைப் பண்ணக்கூடிய பாடலா இருக்கும். சரி, என்னது இளம் தலைமுறையினருக்கு ஏற்ற மாதிரி தர்றீங்களே, எங்களுக்கு ஏற்ற மாதிரி அன்றைய காலத்துல வெளிவந்த சூப்பர் ஹிட்டான பாடல்லாம் தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. எல்லாருக்குமே வந்து சில பாடல்களை கேட்கின்ற போது ஒரு பழைய காலத்து அப்படின்னு சொல்லிக்கொள்ளவே முடியாது. என்னன்னு சொன்னா இப்பதான் ரிலீஸ் ஆனது அப்படி அந்த மாதிரி சில பாடல்களை கேட்கின்ற போது இருக்கும். அவ்வாறான பாடல்ல ஒன்றுதான் அடி என்னடி ராக்கம்மா என்ற பாடல். வந்து நாங்க அதிகமாக மியூசிக்கல் ஷோல எல்லாம் இந்த பாடலை வந்து கேட்டிருப்போம். ஏன்னு சொன்னா இது வைப் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பாடல், அப்படி வந்து எல்லாரையுமே எனர்ஜியா மாற்றக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். அன்றைய காலத்துல வெளிவந்திருந்தாலும் இன்றைய காலத்திலும் அநேகர் பாடக்கூடிய, கேட்கக்கூடிய, என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாடலா அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த பாடலை யார் பாடியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கின்ற போது TM சௌந்தரராஜன் தான் பாடலை பாடியிருப்பார்கள். என்னடி ராக்கம்மா என்கின்ற இந்த பாடலானது பட்டிக்காடா பட்டணமா என்கின்ற திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் கண்ணதாசன், இசையமைத்திருப்பார் MS விஸ்வநாதன். ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு கோம்பவா இருக்கு. கண்ணதாசன் வரிகளை எழுத, அது மாத்திரமில்லாமல் விஸ்வநாதன் இசையமைக்க, TM சௌந்தரராஜன் பாடிய பாடலாக மிகவும் அற்புதமான, இன்றும் பலருடைய மனதை கொள்ளையடிக்கக்கூடிய பாடல்களில் ஒன்றாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். என்னடி ராக்கம்மா என்கின்ற பாடல் எங்களுடைய இசைக்கலைஞர்களும், அதாவது குறிப்பாக எங்களுடைய ஈழத்து இசைக்கலைஞர்களும் நிகழ்ச்சியில் அந்த பாடலை உங்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம். அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு கொடுக்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுக்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி புத்து புத்து பல்லழகி செதுக்கின சில யாடினி வலிபெண்ண பார்க்கையில் பதக்கு தட்டி செல்ல கிள்ளி கொஞ்சலொன்னு தந்தா மென வந்தா நான் நொந்தா அடி மண்டைக்குள்ள எந்த மரங்கள நெஞ்சுக்குள்ள இற மட்டங்கள கண்மணி குந்த காண குரலில் மஞ்சள் கண்ண பொறியல்ல அடி கண்ண ஜடி போதை கொண்டே நானே ஜடி கண்ணே தலை மானே ஜடி மேல காதல் தானே ஜடி சில்லு சில்லு பண்ண சின்ன மனித சின்னடி மேல பாயுது சொன்னையில் நீ நடந்து நிறைய பூக்கள் கீதம் பாடுது உன்ன கண்டு ராக்கம்மா ஆகி தேடி சோக்கம்மா சொல்லு அடி கண்ணம்மா உன் கண்ணு மூக்கு மின்னம்மா அடி என்னடி ராக்கு அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நினைவு என் நெஞ்சு
குலுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அஞ்சாறு 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 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னால பட்டியல கண்டாங்கி எடுத்து கையோட குட்டு தரவா அத்த அவ பெத்த அடி ரகமா முட்டோடு முத்து தரவா சேல ஜில்ல பள்ள பள்ளன்னு சின்னுக்குறைய வாலிபன் நெஞ்சுக்குள்ள வளர்ந்து நெளிஞ்சு மஜக்குறைய மண்ணில் அவ மங்கள கொண்டு பக்கப்பட்டு அவ சிறுக ஜில்ல சேதோ ஜில்லுக்குது மண்ண பண்ணி மனசு துளைக்குது நாக்கா வட்ட முகம் மரட்டு தேகம் மாட்டம் வில்லு வண்ணம் அவ அத்தனையும் மழகு வம்சம் கொண்ட வெண்மேகம் அவ திரும்பி பார்த்த அந்த நொடி மனசு காதல் மரநொடி அழகில் என்ன அல்ல ஜமைக்கிற அழகுருவ கண்ணாடி வந்தாலே ராஜா மாற உண்மையிலே காட்டினம் போல் சுழட்டி அடிக்கு முந்த கூந்தல மேலே அடி வைரங்கல்லு போடுற அடி போல கிளி பாச நான் மதி மஜங்கி அழகிறேண்டி உந்தன் பின்னால அடி என்னடி அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிவு என் நெஞ்சு கொள்ளுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிவு என் நெஞ்சு கொள்ளுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி அடடா ரைட்டு விடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே வந்து ஆரம்ப 2 பாடலுமே வந்து அசத்தலான ஒரு வைப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பாடல், எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் தந்திருந்தோம். சரி, நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்து என்ன பாடல் வரப்போகுதுன்றதான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். எங்களுடைய இசைக்கலைஞர்களுடைய அந்த குரலை கேட்பதற்கே உங்களுக்கு அவ்வளவு அவாவாக இருக்கும்ன்றது எனக்கு புரியுது. ஏன்னு சொன்னா அப்படியே அதே சுருதி மாறாமல் அப்படியே தாளம் மாறாமல் வந்து வாத்திய கலைஞர்கள் கூட அவ்வாறாக தாளம் மாறாமல் அந்த எப்படி சொல்றது ஒவ்வொரு இசைக்கருவிகளையும் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதுல. அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இந்த இசைக்கலைஞர்கள் பல்வேறுபட்ட பாடல்களை தருவார்கள் என்கின்றதால் உதாரணமாகத்தான் அடுத்து வரப்போற பாடல் இருக்க போது. என்னன்னு சொன்னா அடுத்து வரப்போற ஒரு பாடலை பார்த்தால் அது ஒரு லவ் சாங்கா இருக்கு. ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சாங்கா இருக்கு. நிறைய பாடல்கள் வந்து மைண்ட்ல கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த பாடலா இருக்குமா இந்த பாடலா இருக்குமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. சரி, நான் அந்த திரைப்படத்தை சொல்லிட்டாலே அதுல வேற லவ் ஒரு ரொமான்டிக் சாங்னு சொல்லிக்கொள்ள முடியும். அந்த பாடல் என்னன்னு சொல்லி நீங்க ஈஸியா கேட்ச் பண்ணிடுவீங்க. அது என்ன திரைப்படம் அப்படின்னு சொன்னா அலைப்பாயுதே என்கின்ற திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலை தான் அடுத்து எங்களுடைய இந்த ஈழத்து இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அலைப்பாயுதே திரைப்படம் அப்படின்னு சொன்னா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, அதா இருக்குமா அல்லது இதா இருக்குமா அப்படின்னு சொல்லி. சிநேகிதனே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் தான் பலர் வந்து ரிங்டோனா கூட வச்சிருப்பாங்க. அந்த மியூசிக் எல்லாத்தையும் வந்து இந்த பாடலை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது ஸ்ரீனிவாசோடு இணைந்து சிலர் இந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க. ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் வைரமுத்து, பாடலுக்கு இசை அமைத்திருப்பார் AR ரஹ்மான். ரொம்பவுமே வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல், பலருடைய ரிங்டோனா இருக்கக்கூடிய அந்த மியூசிக் நீங்களுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுடைய இந்த இசைக்கலைஞர்களும் அவ்வாறாகவே பாடல்களை தரதுக்கு ரெடியா இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்துமே சிநேகிதனே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் பார்க்கலாம். இதே அழுத்தம் அழுத்தம்
அவ்வப்போது விரல் நகம் களைவாய் சத்தமின்றி துயில்வாய் விரல் இடத்தில் ஆலிவண்ணை பூசி சேவைகள் செய்ய வேண்டும் நீ அழும்போதே நான் அழ நேர்ந்தால் துடைக்கின்ற விரல் வேண்டும் சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு சிநேகிதனே சொன்னதெல்லாம் பகலிலே புரிவே சொன்னதெல்லாம் பகலிலே புரிவே நீ சொல்லாததும் இரவிலே புரிவே காதில் கூந்தல் நுழைப்பேன் உந்தன் சட்டை நானும் போட்டு அலைவேன் நீ குளிக்கையில் நானும் கொஞ்சம் நனைவேன் உப்பு மூட்டை சுமப்பேன் உன்னை அள்ளி எடுத்து உள்ளங்கையில் மடித்து கைக்குட்டையில் ஒளித்துக் கொள்வேன் வெளிவரும் போது விடுதலை செய்து வேண்டும் வர வாங்கிக் கொள்வேன் சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு சிநேகிதனே இதே அழுத்தம் அழுத்தம் இதே அணைப்பு அணைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு சிநேகிதனே இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்காகவே எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பல தரப்பட்ட பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப பாடல் பார்த்த போது ஒரு புதிய பாடல் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் இப்போது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கின்ற ஒரு பாடலை நம்ம இளைஞர் சமுதாயத்துக்காக தந்திருந்தோம். அடுத்து பார்த்த போது அன்றைய காலத்துல வெளிவந்திருந்தாலும் வைப் பண்ணக்கூடிய ஒரு சாங்கை தந்திருந்தோம். அடுத்து பார்த்தா ரொம்பவுமே ஒரு காதல் ததும்பக்கூடிய ஒரு பாடலை தந்திருந்தோம். அடுத்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பல காதலர்களும் பாடியிருப்பார்கள். அந்த காதல் சேர்ந்தும் இருக்கும், சில சமயம் சேராமலும் இருக்கும். என்னன்னு சொன்னா அந்த வரிகள் எல்லாருக்குமே பிடித்த வரிகளாகத்தான் இருக்கும். அந்த பாடல் வரிகள் நிகழ்ச்சியில அடுத்து உங்களுக்காக தர காத்து கொண்டிருக்கின்ற பாடல் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்கிற அந்த பாடலை பலர் பாடியிருப்பீங்க. ஆனா அந்த பாடல் திரும்ப 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 கேட்கக்கூடிய வகையில எங்களை தூண்டக்கூடிய வகையில் அந்த இசையமைப்பாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், அந்த வாத்திய கருவிகளுடைய அந்த சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவுக்கு மனசு ஈர்க்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது ஸ்வர்ணலதா மற்றும் ஜேசுதாஸ் ஆகிய இருவருமே இணைந்து பாடலை பாடியிருப்பாங்க. பாடலுக்கு இசையமைத்திருப்பார் இளையராஜா. மிகவும் அற்புதமான ஒரு பாடல். பாட்டுவாத்தியார் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில எங்களுடைய இசைக்கலைஞர்களும் உங்களுக்காக அந்த பாடலை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்தன் நெஞ்சோடு நின்றாடும் பூரணம் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்தன் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ
நாத வெள்ளமும் கீத வெள்ளமும் வாரி தந்த தேவி நாடும் என்னை வாழ வைக்கவே வாசல் வந்ததே நீ வீணை தன்னையே கையில் ஏந்திடும் ஞானவள்ளியே நீ வெள்ளை தாமரை பூவில் மேறி ஆடும் செல்வி நீயே எந்த வாக்கு மேடையில் இன்று ஆடும் ஆணியே எந்த நாளும் மேன்மையில் என ஏற்றும் ஏணியே அன்னை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்தன் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம் உறவு ராகம் இதுவோ இது உதயமாகி வருதோ உனது நாகம் இளைய இது அடிமையான மனதோ நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்தன் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் சரி நேயர்களே, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரத்துக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் இனிமையான பாடல்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்திரைகளுக்கூடாக உங்களை வந்து சேர்ந்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாக அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த பாடல்களை கேட்கின்ற போதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு நினைவுகள் உங்கள் மனங்களிலே தொட்டு சென்றிருக்கும். ஆகவே இந்த நேரங்கள் மனதிலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற காத்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய நாளில் ஒவ்வொரு பாடல்களை பார்க்கின்ற போதும் ஏதோ ஒரு நினைவுகளை எங்களை மீட்டி பார்க்கக்கூடிய, அது மாத்திரமல்லாமல் மனதுக்கும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பாடல்களை நாங்களுமே கேட்டிருந்தோம். குறிப்பாக எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காக அந்த பாடல்களை தந்திருந்தார்கள். நீங்களுமே மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. உண்மையில் இந்த இசையோடு நினைவுகள் இரண்டர கலப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் தான் ஒரு பாடல் இருக்கிறது, உங்களுக்கே தெரியும். நினைவோ ஒரு பறவை, விரிக்கும் அதன் சிறகை, கலக்கும் அது பறக்கும் பறக்கும் அது கலக்கும் தன் உறவை என்று சொல்லி அழகாக அந்த வரிகள் அமைந்திருக்கும். அதே போலதான் இந்த இசையும் நினைவுகளோடு இரண்டர கலந்து பறக்கின்ற ஒரு பறவையாகத்தான் மாறி உங்கள் மனங்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை அந்த இசை கடலிலே உங்களை நீந்த செய்த எங்கள் கலைஞர்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் நினைவுபடுத்தி அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க ஆசைப்படுகிறோம். உண்மையில் லாரா மியூசிக்கல் பேண்ட் அவர்களுக்கு எங்களுடைய மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் கலைஞர்களாக, இசை கலைஞர்களாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்த லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்த டேனியல் அமலராஜா, பேஸ் கிட்டார் வாசித்த அமல்ராஜ் டெரன்சோ, ரிதம் கிட்டாரோடு இணைந்து கொண்ட லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டபேடோடு வலம் வந்த வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து கொண்ட கலைஞர்களான கருணாகரன் சரண் மற்றும் டிகுகுமார் மதுமேனன் ஆகியோருக்கு எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நாளில் பாடகர்களாக எங்களுடைய பாடல்களை பாடி சந்தோஷப்படுத்திய ராசேந்திரம் நிருத்திகன் மற்றும் தனுஜன், சிவானந்த சர்மா, சிவநாதன், துஷாந்த் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அஜிந்திகா ராசநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்சிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிஷனா பாலச்சந்திரன் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அற்புதமான இந்த இசை மழையோடு நனைந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவர் ஞாபகப்படுத்தி நேர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களோடு இணைந்து எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய தொழில்நுட்பவியலாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு
மற்றொரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடவரும் நாம் என்றும் அன்புடன் கேலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் கேலின் ஸ்டார் ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.